நதி எப்படி நம்ம எளிமையா மேப்பை வச்சு இந்த கங்கை நதியை பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கங்கை நதி எங்க உற்பத்தி ஆகுதுன்னா இந்தியாவில் இருக்கிற உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாண்ட். ஓகேங்களா, உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தரகாசி அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்கு. ஓகேங்களா, உத்தரகாண்ட் மாநிலம், அதில் உத்தரகாசி அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்கு. அந்த மாவட்டத்தில் ஒரு பனியாறு இருக்கு. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தரகாசி அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்கு. அந்த மாவட்டத்தில் ஓகேங்களா ஒரு பனியாறு இருக்கு. அந்த பனியாரோட பேரு கங்கோத்ரி. அந்த பனியாறு ஒன்று இருக்கு. அந்த பனியாரோட பேரு கங்கோத்ரி. ஓகேங்களா, அந்த பனியாறுல 7010 மீட்டர் உயரத்தில், ஓகேங்களா 7010 மீட்டர் உயரத்தில் ஒரு ஆறு ஒன்று உருவாகுது. ஓகேங்களா, அதுதான் என்னன்னு பார்த்தோன்னா கங்கை ஆறு. ஓகேங்களா, கங்கை நதி என்ன பேர்ல உருவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா பாகீரதி அப்படின்ற பெயர்ல உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா, உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தரகாசி அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்கு. அந்த மாவட்டத்தில் கங்கோத்ரி அப்படின்னு ஒரு பனியாறு இருக்கு. ஓகேங்களா, அந்த பனியாறுல 7010 மீட்டர், ஓகேங்களா 7010 மீட்டர் உயரத்தில் ஒரு நதி ஒன்று உற்பத்தி ஆகுது. என்ன பேர்ல உற்பத்தி ஆகுது? பாகீரதி அப்படின்ற பெயர்ல உற்பத்தி ஆகுது. அப்படி உற்பத்தி ஆகி இந்தியா முழுக்க பாய்ந்து இந்த சைட்ல மொத்தம் பாய்ந்து இந்த வங்காளதேசம், ஓகேங்களா வங்கதேசம் வழியாக பங்களாதேஷ் வழியாக பே ஆஃப் பெங்கால், அதாவது வங்காள விரிகுடால கலக்குது. கங்கை நதி தான் நம்ம இந்தியாவில் பாயிற மிக நீளமான நதி. ஓகேங்களா, இதோட லென்த், ஓகேங்களா டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 2525 கிலோமீட்டர். ஓகேங்களா, சிம்பிளா 25 ஓகேங்களா கிலோமீட்டர். ஓகேங்களா, அடுத்ததா இதில் நமக்கு வேற என்ன கொஸ்டின் வரும்னு பார்த்தோன்னா இந்த கங்கை நதி பங்களாதேஷ், ஓகேங்களா இங்கே போகும்போது இதுக்கு என்ன பேருன்னு பார்த்தோன்னா பத்மா. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் கேள்வியாக கேட்கலாம். வங்காளதேசத்துக்கு போகும்போது கங்கை நதியோட பெயர் அங்கே இருக்கிறவங்க என்ன அழைக்கிறாங்க? பத்மான்னு அழைக்கிறாங்க. அடுத்ததா வேற என்ன இந்த கங்கையிலேருந்து கேள்விகள் எதிர்பார்க்கலாம்னா இதோட துணையாறுகள். ஓகேங்களா, வடக்கு தெற்குல துணையாறுகள் வருது. ஓகேங்களா, வடக்கு சைட்லேருந்து சில துணையாறுகள், தெற்கு சைட்லேருந்து சில துணையாறுகள் இந்த கங்கை நதியில் வந்து இணைது. அது என்னென்ன அப்படின்றது எக்ஸாம்பிள் கேள்வியாக வரும். ஃபர்ஸ்ட் வடபகுதியில், ஓகேங்களா வடபுறம் இருந்து வர துணையாறுகள் என்னென்னு பாருங்க. ரொம்ப ஈஸி, எல்லாமே காவரிசை. ஓகேங்களா, காக்ரா, கண்டாக், ஓகேங்களா கண்டாக், கோசி, கோமதி. ஓகேங்களா, காசி, கண்டாக், கோசி, கோமதி. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. காக்ரா, கண்டாக், கோசி, கோமதி இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா வட பக்கத்திலிருந்து வர துணையாறுகள். தென்புறத்திலிருந்தும் துணையாறுகள் வருது. என்னென்னு பார்த்தோன்னா யமுனை, சோன், அடுத்ததா சாம்பல், இன்னும் கூட இருக்கு புக்கில், இது குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க, பெட்வா, சிந்த். ஓகேங்களா, சிந்த் இதெல்லாம் என்னன்னு பார்த்தோன்னா தென்புறத்திலிருந்து கங்கை நதியில் போய் இணையிற துணையாறுகள். ஓகேங்களா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் முக்கியமாக கேட்பாங்க. டாக்ரா, கண்டா, கோசி, கோமதி. வடபுறம் இருந்து கங்கை ஆறுல வந்து இணையிற துணையாறுகள். தென்புறத்திலிருந்து இணையிற துணையாறுகள் யமுனை, சோன், சாம்பல், பெட்வா, சிந்த். ஓகேங்களா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எல்லாமே முக்கியம். கூற்று காரணத்தில் கேட்டால் கூட நம்மளால இந்த டீட்டெயில்ஸ் வச்சு கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க.